வணக்கங்க. சொத்துனால எங்கள் வீட்டில் 2 உயிர் போயிடுச்சிங்க. என்னன்னா, முதல்ல எங்கள் சித்தப்பா செத்து போனார். அடுத்து 5வது நாள் திங்கக்கிழமை 15ஆம் தேதி எங்கள் சித்தப்பா இறந்து போனார். 19ஆம் தேதி எங்கள் தொத்தாமா இறந்துட்டாங்க, எங்கள் சித்தி. இவங்க வந்து இன்னொரு சித்தப்பாவோடைய மனைவி. சொத்துன்னாக்கா இப்போ வந்து அவங்க இறந்தாங்கிறது சொத்து கிடைக்கலன்னு இறந்துட்டாங்கன்னு இல்லை. ஆக்சுவலாக இது வந்து கொலைன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்துக்காக எங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை. இப்போ குடும்ப சொத்து வந்து எல்லாமே எங்கள் பெரியப்பா பேரில் இருக்குது. எங்கள் தாத்தாலேருந்து, எங்கள் அப்பாலேருந்து, எங்கள் சித்தப்பாலேருந்து எல்லாருமே அப்போ வந்து உழைச்ச காசை முழுசுமே வந்துட்டு எங்கள் பெரியப்பா பேரில் தான் சொத்து வாங்கி வச்சாங்க. ஏன்னா பெரிய பிள்ளை பேரில் இருந்ததுன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் அது வந்து என்னைக்கு ஆனாலும் பிரித்து தந்துடலாம், எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதுல அந்த அடிப்படையில் ஒரு பிள்ளைகிட்ட பொறுப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து அப்போது எல்லாமே வந்து எங்கள் பெரியப்பா பேரில் தான் வந்து வாங்கி போட்டாங்க. அது வந்து அவர் வந்து எம்எல்ஏவுக்கு எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்ன உடனே அப்போ சொத்து கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பெரிய பிள்ளைக்கே எல்லாமே வந்து செஞ்சாங்க. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து அண்ணன் மேலே அவ்வளோ பாசம். எங்களுக்குமே எங்கள் பெரியப்பானா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் மேலே பாசத்தில் அண்ணனை வந்து பெரிய ஒசரத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தம்பிங்களும் வந்து அண்ணனுக்காக ரொம்ப பாடுபட்டு உழைச்சி சம்பாரித்து எல்லாமே அண்ணன் பேர்லேயே எல்லாமே செஞ்சு வாங்கி வச்சுருந்தாங்க. அண்ணன் வந்து எம்எல்ஏவாக ஆனார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எம்எல்ஏவாக ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் என்ன சூழ்ச்சியோ சதியோ தெரியல. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்கள் பெரியப்பா வந்து நம்ம எம்எல்ஏவாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொத்து எல்லாத்தையும் தம்பிங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும், நம்ம பேரில் வச்சுருக்கிறது ரொம்ப தப்பு, தம்பிங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்பம் ஆகிடுச்சு, வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு ரெடியாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா அவரை வெட்டிட்டாங்க. கொண்டுட்டாங்க. வெட்டினா சாதாரணமான இல்லைங்க. மூக்கு, கண், காது, கை, விரல், நகம் எல்லாத்தையும் பீஸாக கொஞ்சம் கூட அவர் பொழைச்சே வரக்கூடாதுன்ற மாதிரி அவரை துண்டாக வெட்டி போட்டாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு 9-10 வயசு தான் இருக்கும். எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அழுவேன். பெரியப்பா இறந்துட்டாங்க, வெட்டிட்டாங்க, எம்எல்ஏ வெட்டிட்டாங்க, வாழ்முனி எம்எல்ஏ வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஊரே பரபரப்பாச்சு. 2 பஸ்ஸெல்லாம் கொளுத்திட்டாங்க எங்கள் ஊரில். அப்போது பிஸ்மில்லா பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸை வந்து கொளுத்தி போட்டாங்க பாண்டிச்சேரியில், ஐங்குடிப்பாளையம் எங்கள் ஊர். எங்கள் பெரியப்பா இறந்தோடனே எங்கள் மொத்த குடும்பமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. சொத்து பூரா அவர் மேலே இருக்குது. அவருடைய மனைவி, எங்கள் பெரியம்மா, எங்கள் அண்ணன், அக்கா எல்லாமே வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இடிஞ்சு போயிட்டோம். மொத்த குடும்பம் எங்கள் தாத்தா, எங்கள் ஆயா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாருமே இடிஞ்சு போய் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டோம் எல்லாருமே வந்துட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த கேஸுக்காக நிறைய செலவு பண்ணார். எங்கள் பெரியப்பா கொண்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு. 52 சாட்சிங்களை வச்சு பெரிய தண்டனைலாம் வாங்கி கொடுத்தாரு. அது பெரிய கதைங்க அதெல்லாம் வந்துட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த எல்லா சொத்தும் அவர் பேரில் இருந்தது பார்த்தீங்களா, அதுதாங்க எங்கள் மொத்த ஃபேமிலியுமே ட்ரபிள் ஆகிப்போச்சு. எங்கள் மொத்த குடும்பத்துக்குமே அது வந்து பெரிய ஆகிப்போச்சு. எல்லாரோடைய வாழ்க்கையும் முடக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க மனைவி வந்து சொத்தெல்லாம் தம்பிங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எங்கள் குடும்ப சொத்தை பற்றியோ இல்லை அதோடைய பிரச்சனைகளை பற்றியோ பெருசாக முழுசாக எதுவும் தெரியாதுங்க. அதனால் நான் வந்துட்டு எதுவும் அதை பற்றி விளக்கமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. எங்கள் அப்பா வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் வளர்த்தாரு. ஏன்னா சொத்து மேலே எந்த ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமாக அதில் கிடையாது எந்த ஒரு ஆசையுமே. ஆனால் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த சொத்து இருக்குன்ட்டு எங்கள் அப்பாலாம் நம்மளுக்கு இல்லாத என்ன, நமக்கு தான் எல்லாமே இருக்கு, நம்மளுக்குன்னு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாவும் இருந்துட்டு எங்கள் சித்தப்பாலாம் அப்படி தான் இருந்தாங்க. கொஞ்சம் சம்பாரித்து சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க கொஞ்சம் நிறைய ட்ரபிள்லாம் வந்து கொஞ்சம் இழந்துட்டு நின்னவங்களும் இழந்துட்டாங்க நிறையாவே. இப்போது நாங்கள் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா 2 பேருமே வந்து பக்கத்தில் இருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் பெரியப்பா மண்ணு பின்னாடி இருந்து எங்கள் பெரியம்மா மண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது. பெரியவங்களுக்கு தெரியுமான்னு அது தெரியல. எங்கள் தாத்தா தான் வந்துட்டு என்ன பண்ணார், நீங்கள் தான் வாடகை வீட்டிலலாம் இருக்க வேணாம், யாரும் நம்ம இடத்துலேயே வந்து நம்ம மண்ணிலே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இருக்க சொன்னார். நாங்கள் ஒரு 30 வருஷமாக அங்கே தான் இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கை சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம் எல்லாமே. எங்களுடைய நினைவுகள் எனக்கு நான் பெரிய மனுஷி ஆனதுலேருந்து எனக்கு இது பண்ணது, எனக்கு பெரிய மனுஷி ஆனது, எனக்கு கல்யாணம் பண்ணது, எனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய வீட்டில் தான். எங்கள் பக்கத்து வீட்டு சித்தப்பா வீட்டில் வந்துட்டு பிள்ளைங்க சமைஞ்சதுலேருந்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே அந்த வீட்டில் தான். திடீர்னு வந்து எங்கள் பெரியப்பா பசங்க இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா
இடிக்க போகிறோம், எங்கள் வீட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து சென்னையில் இருந்தால் எனக்கு விவரம் தெரியாது, பாண்டிச்சேரியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட யாரும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. நானும் எதுவுமே அதை வந்து கேட்டுக்கவும் மாட்டேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. இது நிறைய பிரச்சனை ஓடி இருக்கு போல். அவங்க வந்துட்டு எங்கள் சித்தப்பாவும் பெரியப்பா, எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கிறோம்ல, அதனால் நீங்கள் வந்துட்டு இதை விட 2 மடங்கு மதிப்பு அதிகமாக இருக்கிற இன்னொரு மண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லதனமாகவே பிள்ளைங்கிட்ட. எங்கள் அண்ணன்கிட்டையும் எங்கள் அக்காக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை இது எங்கள் அம்மா பேரில் இருக்கிற மண், எங்களுக்கு இதுதான் வேணும், எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து கேட்டிருக்காங்க. இவங்களும் சரின்ட்டு அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து நல்லதனமாக பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா பேர்லேயும் சித்தப்பா பேர்லேயும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அங்கே போய் இவங்க ரொம்ப ட்ராமா சீன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்கா எங்கள் அண்ணங்க எல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா அப்பாவும் இல்லை, நாங்கள் வந்து அனாதை ஆகிட்டோம், எங்களெல்லாம் இவங்களை ஏமாற்றி பிடுங்கி வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா பேரில் சொத்தில் தான் அவங்க இருக்காங்க, எங்கள் அப்பா பேரில் சொத்தில் தான் அவங்க வீடு கட்டி வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காசு இல்லை, எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட, நிறைய சொத்து இருக்குது. ஆனால் பிரித்து கொடுக்கல, பார்ட்டிஷன் இன்னும் பண்ணலை. அதுக்கு இவங்க தரப்பில் ஒத்துக்குனா அவங்க தரப்பில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க தரப்பில் ஒத்துக்குனா இவங்க தரப்பில் ஒத்துக்க மாட்டுறாங்க. இப்படியே இழுத்துக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட. இந்த மாதிரி சிக்கலில் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவை சித்தப்பாவை. எங்கள் அப்பா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத விட்டுட்டார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் சித்தப்பா என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் சரி உங்கள் அம்மா வந்து நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு என்ன விலைக்கு போதோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியில ஆட்டி கொடுக்காதீங்க, எங்கிட்டே கொடுத்துருங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு எங்கள் சித்தப்பா கேட்டிருக்காரு போல். எங்கள் மருமக பிள்ளை வந்து லோன் போட்டு வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து கம்மியான விலை கேட்குறீங்க, 80 லட்ச ரூபாய்க்கு 70 லட்ச ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது, இது 1.25 கோடி 1.5 கோடி போகும், அதனால் நாங்கள் அந்த விலைக்கு தான் விற்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் எங்களுக்கு கொடுக்கூடாதுன்ற மாதிரி இருந்திருக்காங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, விலைக்கும் நம்ம வாழ்ந்த இடம், 30 வருஷம் வாழ்ந்த வீடு, பிள்ளைங்க வளர்ந்த இடம், பிள்ளைங்களை கட்டி கொடுத்த இடம், நம்மளுடைய வாழ்க்கையே அங்கே தான் இருந்தது. இப்போ திடீர்னு அது இல்லை, இடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவரால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. இப்போ என்னன்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் கொண்டு போய் தனியாக வச்சுருந்தேன் அவங்கள. அதனால் அந்த வீடு இடிக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இல்லை. ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து பக்கத்திலே இருந்து அந்த கண்ணால் அவர் பார்த்தார் அந்த வீடு இடிக்கிறது. எனக்கு வந்து வீடியோ வந்தது. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுகையாக வந்தது. அதனால இது நம்ம வாழ்ந்த இடத்த இப்படி இடிக்கிறாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து சொத்தாக இருக்கலாம், மதிப்பு இருக்கலாம், கோடி ரூபாய் போகிறதா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் வாழ்ந்த தடயம், எங்களுடைய வாழ்வு ஆதாரம், எங்களுடைய எல்லாமே அதுதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இதை வந்துட்டு அவரால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இது எங்கள் இடத்துல இருக்காங்க, இவங்க எங்கள் இடத்துல இருக்காங்க, எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திட்டு, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல. அந்த பிள்ளைங்க அப்படி பண்ணாங்கன்னு யாருமே நினைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி எல்லார் வீட்டுக்கும் அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒன்றா இருந்துட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு எல்லார் கூடயும் உறவாடிட்டு திடீர்னு அப்படி பண்ணுவாங்க அப்படின்றது யாராலுமே நினச்சி கூட பார்க்க முடியல ஆக்சுவலாக. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணவா அவர் மனசுக்குள்ளேயே டிப்ரெஷன் ஆகி புழுங்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியில் அந்த வீட்டை இடிச்சதுக்கான அந்த ஓடெல்லாம் பிரிச்சாங்க சொல்லிட்டு பின்னாடி விட்டு எங்களுக்கு ஓடு வீடாக வச்சுருந்தோம். நாங்கள் வந்துட்டு முன்னாடி மட்டும் எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்காக கட்டினாங்க. எங்கள் சித்தப்பா வந்து கடைக்கு போட்டு வச்சுருந்தாங்க, அந்த வளர்க்குற மீன் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடை போட்டு அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஓட்டு வீடாக இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க மொத்தமாக அளந்து கட்டி இடிச்சிட்டாங்க. அந்த இடிச்சதுக்கான காசு வந்து சித்தப்பா அடி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய தம்பிக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவன் வந்து என்கிட்ட காசு இல்லை, இப்போது நீங்கள் வேணால் அந்த பிரிச்ச ஓடெல்லாம் கூட எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எதுவும் வேணாம், நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் இங்கே இடம் உள்ள வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி சொல்லிட்டு இருக்கிறான். அதனால சித்தப்பா கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு காசு இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை எங்கள் காசு வேணும், கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி அவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க, மென்டல் டார்ச்சர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வேறு வழி இல்லாமல் எங்கேயோ வாங்கி கைமாற்ற வாங்கி எப்படியோ கொடுத்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு நெஞ்சை பிடிச்சவர் தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நெஞ்சு எரியுது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. தம்பி அவருடைய பையன் வந்துட்டு வசந்த் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பார்த்து வந்திருக்கான். மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கதிர்காமம் இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்த்துருக்காங்க பாண்டிச்சேரியில். அங்கே போயிட்டு சேர்த்த உடனே ரொம்ப மூச்சு திணறல் ஆகிட்டு மூச்சு விட முடியாமல் ஆகிட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டார்.
அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்கிட்ட என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணுறா, என் சித்தப்பா பொண்ணு. அக்கா இந்த மாதிரி அப்பா சீரியஸாக இருக்கிறாங்கக்கா, என்ன பண்ணுறதே தெரியலக்கா அப்படி இப்படின்றா. எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன், ஏன் இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சு எங்கள் சித்தப்பாவுன்ட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அழுகியாக வருது. ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா அப்படின்ற ஃபோனை வச்சுட்டா. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி பரவாயில்ல இப்போ ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாப்பா சொல்கிறா. சரி நானும் சொல்லிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க, நான் இப்போ காலையில் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காலையில் ஃபோன் பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பாவும் நல்லா தான் இருக்கார் சித்தப்பா, நான் பார்த்துட்டு வந்தேன், நீ பொறுமையாக கிளம்பி வா அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் பாப்பா மறுபடியும் ஃபோன் அடிச்சு இன்னொரு சித்தப்பா பொண்ணு ஃபோன் அடிச்சு அக்கா இந்த மாதிரி பெரியப்பா இறந்துட்டாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு எல்லாமே. கிழிந்து அழுது என்னால் அழுது எனக்கு தொண்டை வலி அதிகமாகி கழுத்து வலி திரும்ப முடியாமல் போயிட்டு அன்றைக்கி நான் ரொம்ப ட்ரபிள். அன்றைக்கி மயக்கத்திலே தான் அரை மயக்கத்திலே தான் அவர் டெத்துக்கே போனேன். ஆக்சுவலாக அவர் இறந்து இப்போ அவங்க பிள்ளைங்க நில குழஞ்சி போயிட்டாங்க. டாடின்னு இதில் கிடப்பாளுங்க பாப்பாளுங்க. நேரம் பார்த்தாலும் அந்த வீட்டில் நாங்களாவது எங்கள் வீட்டில் எப்போ பாரு நானே தங்க சண்டைக்கு என்ன போட்டுன்னு அப்படி இருப்போம். ஆனால் அந்த வீட்டில் அவங்க 2 பேர் அவங்க எல்லாருமே ஃபேமிலியை சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க. கிண்டலும் கேலிமா ஒரு ஜாலியாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பாம்பு, பல்லி, பூரா, தேள் இது எல்லா பிரச்சனையும் இருக்குது. என் தம்பி சின்ன தம்பி பேண்ட்டுக்குள்ளே பாம்பு போயிருக்கு, என் மேலே பூரா விழுந்துருக்கு, எங்கள் அம்மா பக்கத்தில் தலகாணியில் 7 தேள் இருந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பாம்பெல்லாம் மீழும். சித்தப்பா வீட்லேயும் அதே நிலமை தான். அவங்களும் குழந்தை குட்டி பேரம்பேத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே தான் அங்கேயே தான் இப்படியே இப்போ இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழ்ந்த வீடு போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களால ஏற்றுக்க முடியல. அவரும் போய் சேர்ந்துட்டார். எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. வாழ்ந்து இந்த வீடும் போயிடுச்சு, ஒரு உசுரும் போயிடுச்சு. இப்போ எங்கள் தொத்தா தனியாயிட்டாங்க, எங்கள் சித்தி தனியாயிட்டாங்க, யாருமே இல்லை. பொண்ணுங்க கட்டி கொடுத்தாச்சு. தம்பி இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தனியாக போய் வாடகை வீட்டில் இருக்கிறான். ஏன்னா இப்போ இடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வீட்டில் இடம் இல்லை. இப்போ அவனும் இப்போ அம்மா கூட இருக்க முடியாது. இப்போ எங்கள் தொத்தாம்மா தனியாக இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. இது ஒரு பக்கம்னா எங்கள் சித்தப்பா இறந்து 5வது நாள் திங்கக்கிழமை சித்தப்பா இறந்தாரு. 5வது நாள் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி எங்கள் தொத்தாம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் வருது. ஒரு இடியே வலியே தாங்க முடியல. வீடு இடிச்சது ஒரு வலி, குருவி கூட்ட களைச்சி விட்டாங்க. என்னன்னு கேட்டாக்கா அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அவங்க டயாலிசிஸ் பேஷண்ட் அவங்க அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. எங்கள் காமராஜ் பொண்ணாட்டி அவங்க பார்த்துருக்காங்க. எங்கள் தொத்தா வசந்த தொத்தா பார்த்து அக்கா என்னக்கா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏன்க்கா இந்த மாதிரி இடிச்சிருக்காங்க, ஏன்க்கா விட்டீங்க, எனக்கு கிட்னி கிடச்சிருச்சுக்கா, எனக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்கக்கா, நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு எனக்கு எல்லாம் சரியாயிட்டு நான் வருவேன்க்கா, நம்ம எல்லாம் போய் நியாயம் கேட்கலாம்க்கா, சும்மா வரக்கூடாதுக்கா, இந்த மாதிரி வாழ்ந்து இந்த வீட்டை யாராவது இடிப்பாங்களா, அது 30 வருஷம் வாழ்ந்த வீட்டை யாராவது இடிப்பாங்களாக்கா, இது என்னக்கா அநியாயம்னு கேட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு புலம்பிட்டு அழுதுட்டு அவங்க போயிருக்காங்க. அவங்க அதை அழுதுட்டு போன அதே டிப்ரெஷன்லேயே இருந்திருக்காங்க. அவங்க உடம்பு முடியாதவங்க அதே டிப்ரெஷனில் இருந்து அவங்க நைட்டு வியாழக்கிழமை நைட்டு நல்லா தான் சாப்பிட்டு படுத்துருந்துருக்குறாங்க. நைட்டுக்கே அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகிட்டு எழுப்பியிருக்காங்க சித்தப்பாவை. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஈஸ்ட் கோஸ்ட் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்த உடனே இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. சனிக்கிழமை அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் இருந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க. கிட்னி கிடச்சிருச்சு, பாடி சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே நல்லா இருக்கும். கிட்னி கிடச்சி நம்ம நல்லபடியாக ஆயிடலாம், நம்மளுக்கு எல்லா கஷ்டப்படும், இனிமேல் டயாலிசிஸே பண்ண வேணான்ற ஸ்டேஜில் இருந்தவங்க வெள்ளிக்கிழமை காலையில் செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? எங்கள் சித்தப்பா செத்ததே எங்களுக்கு பெரிய அடி. அந்த பிள்ளைங்க உடஞ்சி போச்சு, 3 பிள்ளைங்களும். எங்கள் தொத்தா சுத்தமாக நில குழஞ்சிட்டாங்க. அடுத்து 5வது நாளே எங்கள் இன்னொரு சித்தப்பாவுடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வருது. எங்களால் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஒரு சொத்துக்காக, அந்த வீட்டுக்காக, அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும்னு தெரியல. எங்கள் எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்தி பார்க்கணும், எங்களை எல்லாரையும் எங்கள் கூட உறவாடிக்க இருக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டாங்க, எங்களை எல்லாரும் நடுத்தருவில் நிறுத்தணும்னு எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு அது சொத்து, வேல்யூ, மணி. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாம் பந்தபாஸ்து கட்டுப்பட்டவங்க. நீங்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணால் நாங்கள் எந்த ரியாக்ஷனுமே பண்ணலையே. அதை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோன்னா அந்த மண்ணை பிடிச்சி வச்சுருக்க முடியும் எங்களால். ஏன்னா இப்போ 10 வருஷத்துக்கு மேலே இருந்தாலுமே எந்த இடத்துல வாழறாங்களோ அது யார் மண்ணாக இருந்தாலும் வாழறவங்களுக்கு அது சொந்தம் சட்டமே இருக்குது. கோர்ட்டுக்கே ரைட்ஸ் கிடையாது.
குடுத்தனம் இருக்கிறவங்க வீட்டை இடிக்கிறது, அது வயசான காலத்தில் வயசான ஒரு வயசான கணவன் மனைவி வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கும்போது, எதுவுமே கையில் வேலை வட்டி பெருசாக இல்லைன்னும் போது அந்த அந்த வீட்டை இடிக்கணுன்றது சட்டத்திலே இடம் கிடையாது, நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. ஆனால் அந்த கொடுமையான விஷயத்த அந்த பிள்ளைங்க 3 பேர் செஞ்சாங்க. அதுக்கும் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. சரி, நீங்கள் உங்களுக்கு காசு கஷ்டமாக இருந்ததுன்னா கூட நாங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கிறோம் கூட சொல்லி அவங்க ஒத்து வரல. இப்போ எங்கள் தொத்தாமாவும் இறந்து எங்கள் சித்தப்பா வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்காரு. எனக்கு இது நிஜமாக தெரியாது. அவங்களுக்கு கிட்னி கிடச்சிச்சு, ஆப்ரேஷன் நடக்க போதும் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக பிள்ளைங்கெல்லாம் நம்பிக்கையாக இருந்திருக்கு. பையனுக்கு கல்யாணம் பண்ணல இன்னும், எங்கள் தொத்தாமா பையனுக்கு, எங்கள் தம்பிக்கு, பொண்ணுக்கு மட்டும்தான், பாப்பாவுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பிள்ளைய சீரியஸாக இருக்காங்கன்னு மட்டும் சொல்லி வர வச்சுருக்காங்க. அங்கேருந்து உடனே வரணும், ஃப்ளைட் புக் பண்ணி தான் வரணும். அந்த பிள்ளைகிட்ட போய் எங்கள் பெரியப்பா பையன், எங்கள் அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்துட்டு எனக்கு கோச்சிக்காதா, நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறேன், அம்மா சாவுக்கு என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த புள்ள மனசை உடச்சிட்டாரு. எவ்வளோ எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கும், தனியாக அங்கேருந்து வரான் அழுதுகிட்டு. அவன் உடஞ்சி போய் இங்கே வந்து பார்த்துட்டு, எங்கள் தொத்தாமா இறந்ததை பார்த்துட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவனை பிடிக்கவும் முடியல எங்களால். அப்படியே அழுது அப்படியே வீசிங் மாதிரி இழுத்து மாதிரி ஆகிட்டு அந்த புள்ள அப்படியே உடஞ்சி போய் தலை தொங்கி போச்சு. எல்லாம் அப்படியே கொலையை நடுங்கி போச்சு எல்லாருக்கும். ஒன்றுமே புரியல. எங்கள் பாப்பா கத்துறா, தட்டுறா, தண்ணி கொடுக்குறா, தெளிக்கிறா, பிடிச்சி உழுக்குறா, கத்திக்கிட்டு ஓடுறா, என் தம்பியை பாருங்க, என் தம்பியை பாருங்கன்னு. எங்கள் அண்ணன் சொன்னாராம், எங்கள் அத்தை வீட்டுக்காரர் இறந்தப்போ வந்துட்டு சொன்னாராம், இந்த மாதிரி நான் எல்லோரும் ஒன்றாயிட்டீங்களா நீங்கள்? அவங்க எதாச்சியாக வந்து ஒரு நடப்புக்கு போயிருக்காங்க. எல்லோரும் போயிட்டு ஒன்றா வெளியே வரும்போது பார்த்துட்டு, இவர் அப்போ தான் உள்ளே வரதுக்கு வந்திருக்காரு. பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றாயிட்டீங்களா, உங்கள் எல்லோரும் நான் எப்படி கதரை விட்டு காமிக்கிறேன், எல்லோரும் எப்படி பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதரை விட்டார். இப்படியா பண்ணுவாங்க யாராவது? ஒரே ரத்தம், கொஞ்சமாவது அந்த பந்த பாசம், அந்த சொத்து மட்டும்தான், காசு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த காசு எத்தனை நாளைக்குங்க, எத்தனை நாளைக்கு வரும் நம்மளுக்கு காசு? போன உயிர் திரும்பி வருமா? அந்த காசெல்லாம் திரும்ப அந்த உயிரை உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, 2 உயிர் போயிடுச்சு, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க அனாதையாயிடுச்சு. அந்த சித்தப்பாவுக்கு 3 பசங்க, இந்த சித்தப்பாவுக்கு 2 பசங்க. எங்கள் சித்தப்பா, எங்கள் மோசிப்பா வந்து கடவுளுக்கும் மேலே அப்படி பார்த்துக்கிட்டாரு. மனைவி எப்படியா காப்பாற்றிடலாம், அவர் பொண்டாட்டியை மீட்டு கொண்டுன்னு வந்துடலான்னு எல்லாத்தையும், எல்லா உழைப்பையும், அவர் சேமிப்பு எல்லாத்தையும் செலவு பண்ணார். நம்பிக்கையாக இருந்தார். கடைசி நேரத்தில் எல்லாம் சேர்ந்து வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து அவ்வளோ அவசரம் அவங்களுக்கு என்னன்னு புரியல. அவங்களும் எல்லாம் படிச்சிருக்காங்க, வேலை பார்க்குறாங்கன்றாங்க. அவங்க பார்க்குறாங்களா இல்லைன்னு அதுவும் தெரியல. இப்போ இதுக்கு இவ்வளோ என்ன அவசியம்? நம்ம கேஸ் நடந்துட்டு இருக்கு, கேஸும் இன்னும் முடிஞ்ச பாரு இல்லை, எதுவும் பார்ட்டிஷனும் ஆகலை. ஆனால் 2 உசுரை வாங்கிட்டாங்க. குடும்பம் மொத்தமும் உடஞ்சி போச்சு. எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி கதரை விட்டுட்டாரு. மொத்த குடும்பமும் அழுதும், மொத்த குடும்பமும் துடிச்சோம். இதில் 3வது உசுறு ஒன்று போயிருக்கும். அதுக்கும் கொலை நடந்து சொல்லும் போதே இதனால என்ன வரப்பட்டது? யாருக்கு என்ன பிரயோஜனம்? பழி தீண்டு போச்சு அவங்களுக்கு. இன்னும் வெறி அடங்கலையா? இல்லை என் உசுரும் வேணுமா? இன்னும் எத்தனை உசுறு வேணும்? அத்தனை உசுரை நீ வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்லை நீங்க சாகும்போது நீங்க தூக்கிட்டு போக போறீங்களா எல்லாத்தையும்? என்னமோ சொல்றாங்க 150 கோடி சொத்துன்றாங்க, 250 கோடி சொத்துன்றாங்க. ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது எனக்கு. எத்தனை கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன போக செத்து பணம் தூக்கிட்டு போக போறோமா? அத்தனை கோடி சொத்தையும் தூக்கி நம்ம பணத்தை கூட பறிச்சு எடுத்துட்டு போக போறோமா? இல்லை இல்லை, எல்லாரும் மனசையும் எதிர்பார்க்கறது பாசம் தானேங்க, அன்பு தானேங்க. ஒரு உசுரை விட சொத்து என்னங்க முக்கியமாங்க?